ஸ்கிரீன் தெரியுதா ஹசரத்? இதோட இந்த கிளாஸ்ல படிக்க ஹலோ ஹலோ. கேக்குதா சவுண்ட்? ஆ கேக்குது ஹசரத். உங்களோட சவுண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. சொல்லுங்க. இப்ப கேக்குதா ஹசரத்? இப்ப கேக்குதா? கேக்குது கேக்குது. இன்னைக்கு உங்களோட கிளாஸ்ல நாங்கள் படிக்கிற வகுப்போட ஃபெஸ்ட் வகுப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாங்கள் அறிமுகம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம். இதோட ஃபெஸ்ட் லெவல் என்ற லெவல்ல கடைசி ஸ்டெப்ல நாங்கள் போன கிளாஸ்ல பேசினோம். அந்த வகையில பெஸ்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் அதுல நாங்க பெஸ்ட்டுக்கு நாங்க பார்க்கணும். குர்ஆனை நாங்க ஓதுறதுக்கு மிக முக்கியமான வகைகளாக ரெண்டு தேவை. ஒன்று அடையாளங்கள், ரெண்டாவது எழுத்துக்கள். இது ரெண்டும் இருந்தால் எங்களால குர்ஆனை ஓதுறதுக்கு நாங்க மூவ் ஆகலாம். அந்த வகையில முதலாவதாக நாங்க பார்க்க போறது அதனுடைய சில அடையாளங்கள் என்ற பகுதி. உங்களுக்கு இந்த அடையாளங்கள் ஹசரத் நோட்டும் பெண்ணும் வேணுமா ஹசரத்? இல்ல 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 ஏதாச்சும்? நீங்க ஒன்றும் நோட்ஸ் எடுக்க இல்ல. சரிங்க. இதுல விஷயங்கள் உங்களுக்கு ஓகே என்றால் நாங்க பின் கலப்போம். இந்த இந்த அடையாளங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் ஹசரத். எல்லாமே தெரியும் அப்படிதானே? தெரியும் ஹசரத். இதுல உங்களோட ஸ்கிரீன்ல ஒவ்வொன்றா வரும். ஆஹ் இதுல பாருங்க, இதுல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இது எக்ஸ்பிளைனுக்குரிய பார்ட் நாங்க உங்களுக்கு தெரியும் என்ற வகையில நாங்க இதை விளங்கப்படுத்தல. இந்த பெயர்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும். இதுல வர பேரை ஒவ்வொன்றா சொல்லுங்க பாபு. இன்னும் வரலையா ஹசரத்? இது வந்து அலிஃப் சகீரா. அப்ப அவங்களோட பேர் அப்புறம் அப்படி அலிப் சகீரா சுகுராண்டு பேர் ஒன்று இல்ல. இதுல தான் உங்களோட பேரை பார்க்க சொன்னேன். பாத்தீங்களா? ஏன்னா தெரியுமென்று சொன்னீங்க. இதுல இருக்கிற பேரை பாருங்க. இதுதான் உங்களோட அதுக்கான சரியான பெயர். இந்த அலிப் சகீரா சுகுராண்டு சொல்லி பேர் ஒன்று இல்லை. அலிப்ல முன்பின்னாக இயலாது அப்படி. சரியா? இதை நான் இதை விளங்கப்படுத்துறேன், பாத்துக்கோங்க என்ன எப்படி வரும் என்று சொல்லி. சரி, இதுல பேசிக் தியரி என்னன்னு சொன்னா இதான் பேசிக். இந்த ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன் இது மூணு தான் உங்களோட பேசிக். ஃபத்ஹாண்டு சொல்லலாது, கஸ்ராண்டு சொல்லலாது, லம்மாண்டு சொல்லலாது. ஏன் அப்படி சொல்லலாது என்று நான் பின்னு பார்ப்போம். அடிப்படை வந்து இதான் அடிப்படை. இதுல இருந்து தான் இந்த செகண்ட் பார்ட் வந்திக்குது. அதாவது தைன், துன் என்றது தைனாக மாறிக்குது. துன் என்றது தைனாக மாறிக்குது. அப்ப இதுல பேர் ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன் என்று வரும். அதுக்கப்புறமாக மூணாவது கான்செப்ட பாத்தீங்கன்னா திருப்பி இதுல இருந்தான் ஸ்டார்டிங், அடிப்படையில் இருந்துதான் இங்க வருது. ஃபத்ஹு மத்து, கஸ்ரு மத்து, மத்து என்ற ஒரு பகுதி சொல்லொண்டு ஜாயிண்ட் ஆகுது. சரி, இதுக்கு அப்புறமாக இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்க ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மான்னு சொல்லி ஓப்பனா சும்மா ஜெனரலா சொன்னால் இது மூணுக்குமான ஒரு காமன் பேர் தான் ஃபத்ஹா. கஸ்ராங்கிறது இது மூணுக்குமான ஒரு காமன் பேர் தான் கஸ்ரா. காமன் பேர்னா வழங்குதா? பொதுவான பெயர். நீங்க சும்மா கஸ்ரான்னு சொன்னால் அது மூணையுமே குறிக்கும். கொண்டை மாத்திரம் குறிக்காது, சுட்டி காட்டாது, மூண்டையும் சேர்த்தான் குறிக்கும். அதே மாதிரி லம்மான்னு சொன்னாலும் இது மூண்டையும் பொதுவாக சொல்லக்கூடிய பேர் தான் லம்மா. அப்ப தனித்தனியாக வர வேண்டிய பேர் எப்படி? லம்மத்துன், லம்மத்தை, லம்முமத்து. சரியா? இதுல பேர் ஷத்து, இதுல பேர் சுகூன். இப்ப விளங்கிட்டா பேர் எப்படி வருது? விளங்கிடுச்சு சார். இப்ப சொல்லிடுமா சாட்ட? சொல்லி கொடுப்போங்க. இது வந்து ஃபத்த மத் ஃபர்ஸ்ட். இது வந்து கீழ இருக்கிறது வந்து நீங்க எந்த அளவுக்கு இதுல பிராக்டிஸ் ஆகணும்னு சொன்னா ஒவ்வொரு பாக்ஸும் இது ஒட்டோவா பிளே தான். நான் இதுல எதுவும் பிளே பண்ணல. ஒவ்வொன்றா வர வர நீங்க சொல்லி கொண்டு போற லெவலுக்கு உங்களோட பிராக்டிஸ் மாறணும். அதான் நினைக்கிற முக்கியமான விஷயம். நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. நான் இதை பிளே பண்றேன் பாருங்க. வருது. ஃபத்ஹு மத்து, கஸ்ரத்தைன், லம்மத்தைன், ஷத்து, சுகூன், ஃபத்ஹு மத்து, லம்மு மத்து, ஃபத்ஹத்துன், கஸ்ரு மத்து.
ஃபத்ஹதைனி லம்மத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் ஷத்து கஸ்ரதைனி கஸ்ரு மத்து லம்மு மத்து சுகூன் ஃபத்ஹத்துன் கஸ்ரதைனி லம்மதைனி வர வர சொல்லணும். முன்னுக்கு பின்னுக்கு முரணாக கூடாது. இடையில பேத்துட்டு ஸ்ட்ரக் ஆகி கொண்டு குழம்பி கொண்டு திக்கி கொண்டிக்க கூடாது. கொண்டு வந்து இதெல்லாம் ஃபுல்லா வந்துட்டு பின்னால திருப்பி இங்க சொல்லக்கூடாது. வர வரதான் சொல்லணும். அதான் இதுல உள்ள உங்களோட பிராக்டிஸுக்குரிய பகுதி. திருப்பி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஏழுமா சரி பண்றேன். ஃபத்தா மத் கஸ்ரத்தைன் ضمتين شد سكون فتح مد ضم مد ஃபத்தாத்துன் இது வந்து கஸ்ரா மத் ஃபத்தாத்தைன் தொம்மா துன் கஸ்ரா துன் தொம்மத்துன் ஷத்தா கஸ்ரா தைன் கஸ்ரா இது ஃபாஸ்ட் இல்ல, நீங்க டென்ஷன் ஆகிறீங்க. இது ஒண்ணுமே இது ஸ்டார்ட்ல இருந்து வார ஸ்பீட் எல்லாமே ஒன்றுதான். நீங்க இப்படி யோசிக்கப்படாது. ஸ்டார்டிங் ஸ்லோவா வந்து கடைசி போக போக ஸ்பீடாக கொண்டு போறேன்னு இல்ல. இதுல இருக்கிற இந்த டோட்டல் சார்ட்டுமே ஒரே ஸ்பீட்ல தான் ஒர்க் பண்ணுது. ஒரே ஸ்பீட்ல தான் ஒர்க் பண்ணுது. இந்த ஒர்க்குக்கு நீங்க பிராக்டிஸ் ஆகணும். இது இன்றைக்கு இப்ப நான் சொல்லி தந்து இப்ப நீங்க ஒர்க்ல உண்மையில நல்லா மிச்சம் உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருது வேண்டிய சொன்னால் நீங்க இப்ப ஃபாஸ்டா செல்ல அல்லது உங்களுக்கு டைம் தேவைப்படும். நீங்க நிதானமா இருந்து இந்த பிராக்டிஸ் செய்யணும். இந்த பிராக்டிஸுக்கு மொத்தமே 21 பாக்ஸ் இருக்குது இந்த பாடத்துல. நீங்க 21 பாக்ஸ்ல 19 சரி எடுக்கும். அப்ப எத்தனை பேர் எடுக்கலாம்? 2 தான் பெல எடுக்கலாம். அது எப்படி பெலன்னு சொன்னா, இப்ப நீங்க இடையில வந்து ஃபத்ஹாத்தூன் நீங்க ஸ்ட்ரக் ஆகி சொல்றீங்கன்னா அது பெல. நல்லா விளங்கிக்கணும். அடுத்த பாக்ஸ் வந்து முடிஞ்சிட்டுன்னு சொன்னா நீங்க இதை செல்லலண்டாலும் அதுவும் பெல. நான் இப்ப உங்களுக்கு வட்டம் போட்டு காட்டினேன், நீ சொல்லி கொண்டு போகல. உண்மையில நீங்க அத சரியாத்தான் சொல்றீங்க. ஆனால் தடுமாற்றத்தோட குழப்பத்தோட கஷ்டப்பட்டு திக்கி முக்கி தான் உங்களோட விஷயம் சரியாகி வருது. அது பிள்ளை. அப்படி வாரது பிள்ளை. அப்படி வரக்கூடாது. அந்த லெவலுக்கு நாங்க போகக்கூடாது. ஒன்று எடுத்தால் அந்த ஸ்டெப்பை நாங்க சரியா மூவ் பண்ணி கொண்டு போகணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால், நான் திருப்பி நீங்க நோட்ஸ் எடுத்துக்க மாட்டீங்க. நோட்ஸ் தேவையில்லை உங்களுக்கு. நீங்க பேசிட்டு செய்ய வேண்டிய பாடம் தேவையில்லை. இந்த நோட்ஸ் டாக்கட்டையும் ஃபுல்லா கவனமா கேளுங்க. அந்த சார்ட் தான் உங்களோட மெயின் சார்ட். இந்த சார்ட் தான் எங்களோட சப்ஜெக்ட்ல ஸ்டார்டிங்ல சார்ட். இதுல எங்கேயுமே அலிஃப் சுகுரா அலிஃப் சகுரா அதெல்லாம் இல்ல. சரி, அலிஃப்ட கான்செப்ட் வேற. சரியா, மத்தோட சம்பந்தப்பட்டு வர அலிஃப் தான். ஆனா எந்த பாடத்திலையும் அலிஃப் என்ற பாடம் உண்டு உங்களுக்கு இங்க வாரது இல்ல. இந்த 11 அடையாளமும் தான் உங்களுக்கு மெயின். இது உங்களோட பேசிக். இதுல இருந்து இது வரும், திருப்பி இதுல இருந்து இது வரும், திருப்பி இதுல இருந்து இது வரும். இந்த சார்ட் தான் உங்களோட மெயின் சார்ட். இது வந்து கொமன். இது ஒரு கொமனான பாட், சுக்கூனும் சத்தும். நீங்க உங்களுக்கு இந்த பாடத்தை நீங்க விளங்கி கொள்றதுக்கு இந்த சார்ட், இந்த கான்செப்ட் இப்ப நான் உங்களுக்கு பாக்ஸ்ல போட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு மிச்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி நாங்க விளங்கி கொள்ளலாம், எப்படி பிடிச்சு கொள்ளலாம். இதை பிடிச்சு கொண்டீங்க என்றால் உங்களோட வாயால இதை அவசரமா வர வச்சு நீங்க பழகணும், பிராக்டிஸ் பண்ணி பழகணும். அவசரமா வர வச்சு பழகணும் என்ற மீனிங் என்னன்னா, முட்டி கொண்டு மோதி கொண்டு குழம்பி கொண்டு வாரதல்ல. நிதானமா குழம்பாம மிக தெளிவாக மிக உறுதியாக ஊண்ட வரணும். லம்மத்துன் லம்மத்தைன் கஸ்ரு மத்து ஃபத்ஹு மத்து ஃபத்ஹத்துன். இப்படி வர வர கண்ணால பாக்குற நேரமே எங்கட மைண்டும் எங்கட வாயும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம அந்த வருகின்ற அடையாளங்களை மிக தெளிவாக உச்சரித்து வெளிப்படுத்தி சொல்லக்கூடிய, கிளியராக உறுதியாக சொல்லக்கூடிய டேலண்ட்டுக்கு நீங்க உங்களை பிராக்டிஸ் பண்ணி பழகி கொள்ளணும். இந்த சார்ட் எப்படி வரும்? உங்களோட ரெக்கார்டிங்ல இந்த சார்ட் எப்படி வரும்ங்கிறது இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்கு தானே. அப்ப நீங்க போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த சார்ட் வருது. இதை பாடமாக்கிட்டு வர வேணாம். பாடமாக்கிட்டு வந்தா குழம்பிடுவீங்க. இந்த சார்ட் வர வர இந்த ஒழுங்குக்கு நீங்க சொல்லி பார்த்துருவாங்க அழகா திக்காம. எந்த அளவுக்கு நீங்க திக்காம சொல்றீங்களோ அது வரைக்கும் நீங்க திருப்பி 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 சொல்லி சொல்லி பார்க்கணும். அப்பதான் ஞாபகம் வரும். இப்படி இப்படி நாங்க நிதானமா சொல்லி சொல்லி பழகினால் உங்களுக்கு சார்ட் ஞாபகம்.
كسرتين இப்படி நீங்க சொல்லிக் كسرة கொண்டு வாரீங்க. مد ஆனா ضمة مد அதான் நீங்க ஒரு ஒரு سكون ஒரு ஸ்டெப்புக்கு அங்கால திக்கிறீங்க. முற்றி கன்ஃபியூஸ் ஆகுது, குழம்புறீங்க. சொல்லுங்க. كسرتين ضمتين. விளங்குதா? நீங்க சொல்லிக் கொண்டு போறீங்க, ஒரு ஸ்டெப்புக்கு அங்கால நீங்க உங்களோட அந்த என்ன சொல்ற அந்த உங்களோட உங்களோட நிதானத்தை நீங்க இழந்துட்டுறீங்க, அங்கால குழம்புறீங்க. இப்ப நீங்க விளங்கிச்சு பாடுனதுல நீங்க ஒரு ஒரு ஹாஃப் வரைக்கும் வந்தீங்க. ஹாஃப் வரைக்கும் வந்ததுல சின்ன சின்ன பிள்ளைகள் தான் வந்துச்சு. பட் போக போக என்ன செஞ்சிச்சு, அப்படியோ ராங்ஸ் கூடிக்கொண்டு போச்சுது. ஆகவே இதுல சின்ன ஒரு டைம் உங்களுக்கு ஆரம்பிச்சாலாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு ரெடி ஆகிட்டு வரணும். அடுத்த கிளாஸ்ல ஃபெஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு இந்த ஒர்க்கை தான் கேட்பேன். இந்த ஒர்க்ல நீங்க எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல அழகா வந்துச்சு என்றால் நாங்க இதை அப்படியோ அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த பாடங்கள் நான் மூவ் ஆகுவோம். இந்த மாதிரி ஹோம் ஒர்க் என்னப்ப எங்களுக்கு அனுப்புற செக்ஷன் எதுவும் இல்லை. உங்களோட ஹோம் ஒர்க் நான் சொன்னேனே, ஹோம் ஒர்க் ஒவ்வொரு ஸ்டைலா மாறுமெண்டு. இந்த மாதிரி வைக்கிற ஹோம் ஒர்க் கிளாஸ்ல நீங்க இந்த கிளாஸ் ரெக்கார்டை கேட்கணும். இந்த ஒர்க்கை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். ஸ்ட்ரக் இல்லாம கன்ஃபியூஸ் இல்லாம ஃப்ளோ ட்ராக்ல ப்ராக்டிஸ் பண்ணி எங்களுக்கு நீங்க பாடம் தரத்துக்கு ரெடி ஆகி கொண்டு வரணும். அதான் உங்களோட ஹோம் ஒர்க். இல்லைங்களா? விளங்கிடுச்சு சார். ஓகே, நல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும்.